செல்வபுரம்ன்ற கிராமத்துல ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாரு. அவருக்கு 2 மகன்கள். ஒருத்தன் பேர் அனில், இன்னொருத்தன் பேரு கிஷோர். அவர்களை பற்றிய கதை தான் இது. அப்பா, இந்த நிலம் ரொம்ப மோசமா வறண்டு போயிருக்கு. நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் உங்களுக்கு போதுமான பயிர்கள் கிடைக்க போறது இல்ல. அதனால நம்ம இந்த இடத்தை வித்துட்டு வேற ஏதாவது பண்ணலாம். ஆனா இந்த நிலம் நம்ம தலைமுறை தலைமுறையா நம்ம குடும்பத்துக்கு சொந்தமான நிலம். இதை நம்ம விற்க முடியாது. இது நம்மளுடைய பரம்பரை நிலம். நம்மளுக்கு இது எப்பவுமே இங்கேதான் இருக்கு. ஆனா கிஷோர் சொல்றதும் சரிதானே. நம்ம இரவும் பகலுமா வேலை செய்யறோம். ஆனா நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கலையே இந்த மண்ணில. இதை விக்கிறது எனக்கும் சரின்னு தான் பண்ணுது. உம் எனக்கு உங்க கவலை புரியுது. ஆனா உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயமும் இதுல இருக்குது. உங்க தாத்தா சாகுறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு தான் போனாரு. அதாவது இந்த இடத்துல ஒரு பொக்கிஷம் இருக்குது. பொக்கிஷமா? ஆனா நீங்க இது வரைக்கும் அதை பத்தி என்கிட்ட எதுவும் சொன்னது இல்லையே. ஆமா, நான் இது வரைக்கும் அதை பத்தி உங்ககிட்ட சொன்னதில்லை. ஏன்னா அதுக்கான அவசியம் வந்ததில்லை. ஆனா இப்போ நீங்க 2 பேருமே ரொம்ப சோர்வடைந்து பேசுறதுனால இதை பத்தி உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். மறுநாள் கிஷோரும் அனிலும் நிலத்துல இறங்கி பொக்கிஷத்தை தேட ஆரம்பிச்சாங்க. ஆனா நாட்கள் ஓடிக்கிட்டே இருந்தது. அவங்களுக்கு எந்தவித பொக்கிஷமும் கிடைக்கவே இல்லை. நாம இதுல நிறைய நேரம் செலவு பண்ணிட்டோம். ஆனா நம்மளுக்கு எந்த விதமான பொக்கிஷமும் கிடைக்கவே இல்லையே. இங்க பாருங்க அனில் மற்றும் கிஷோர், நீங்க 2 பேரும் உன்னை கவனிச்சீங்களா? நீங்க நிலத்தை பார்த்தீங்களா? மண் இப்போ சீரா இருக்குது. பொக்கிஷ பெட்டி கிடைக்கவில்லை என்றாலும் நீங்க நல்ல அறுவடைக்கு மண்ணை தயார் செய்துட்டீங்க. ஆனா அப்பா, நீங்க என்ன சொல்ல வரீங்க? எனக்கு எதுவும் புரியவில்லையே. நான் சொன்ன பொக்கிஷம் தங்கமோ வெள்ளியோ இல்லை. உண்மையான பொக்கிஷம் நீங்க இப்ப காண போகிற நல்ல அறுவடை தான். நீங்க செய்த கடின உழைப்பு காரணமா தான் இது நிச்சயமா வரும். சில சமயத்துல வெற்றி உடனடியா கிடைக்காது. ஆனா பொறுமையா உழைச்சவங்களுக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். நாங்க புரிஞ்சுக்கிட்டோம்ப்பா. நாங்க எளிமையான வழியில வெற்றியை தேடி அழிஞ்சு கொண்டிருந்தோம். ஆனா வெற்றிங்கிறது கடுமையான உழைப்பு தான் தருங்கிறத நாங்க இப்ப நல்லாவே உணர்ந்துட்டோம். உழைப்போட மதிப்பை யாரும் குறைச்சு மதிப்பிடக்கூடாது. பொக்கிஷம் எப்பவுமே இங்கதான் இருக்குது. நாம தான் அதை ஆழமா தேடி கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு இந்த ஸ்டோரி கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அதை ஷேர் பண்ணுங்க. கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.